ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி லாங் ஆர்டர்ஸ்லாம் வர ஏரியா எங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போடுங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற இந்த வாட்ஸ்அப் குரூப்பு அங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, எங்கே ஆர்டர் ஃப்ளோ நல்லா வரும், எந்த ஏரியாவில் போய் ஆர்டர் எடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி ரிவீல் பண்ண போகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியாலலாம் வந்து இந்த ஸ்மால் ஆர்டர்ஸு கண்டினியூஸாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாலலாம் பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் ஈஸியாக எடுக்க முடியும், அந்த பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வீடியோவோட எண்ணில் நான் என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணுறேன், 1500 ஈஸியாக எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஆர்டர்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ சின்ன ஆர்டர்ஸ் பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஆர்டர்ஸ் மீன்ஸ் ஒரு 60 ரூபாயிலிருந்து ஒரு 120 ரூபா வரைக்கும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆர்டர் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நிறைய வர ஏரியா எது பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி பாரிஸ் தான். பாரிஸில் கண்டிப்பாக ஆர்டர் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயம்பேடுலேயே உங்களுக்கு ஆர்டர் அந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிண்டி, ஈக்காடு தங்கல், அதுக்கப்புறமேட்டு நம்ம அம்பத்தூர், இந்த அத்திப்பட்டு, அயனம்பாக்கம் நான் வீடியோவோட ஓட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி நான் வீடியோ போட்டிருப்பேன். அம்பத்தூர், அத்திப்பட்டு, அயனம்பாக்கம் இந்த ஏரியாலாம் உங்களுக்கு அந்த ஆர்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அழகாக இந்த ஆர்டர் சின்ன ஆர்டர் நிறைய எடுத்துகிட்டே இருக்கலாம். சின்ன ஆர்டர்ஸ் எடுக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெட்ரோல் கண்டிப்பாக சேவ் ஆகும். ஏன்னா ஒரு ஆர்டருக்குமே எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு பெட்ரோல் சேவ் ஆகும். ஆனால் 1 ஹவரில் நீங்கள் ஒரு 3 ஆர்டர் 4 ஆர்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அதில் இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் யாராவது ஆர்டர் கொடுக்க டிலே பண்ணாலோ, இல்லைனா ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது லேட் ஆயிரும் அந்த ஆர்டர்லாம் கொடுக்கறதுக்கு. அது ஒன்று தான். மற்றபடி உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ நல்லா கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த ட்ரிபிளிகேணி, ராயப்பேட்டை அங்கேயும் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது இப்போ முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பிக் ஆர்டர்ஸ் வர ஏரியா எல்லாருமே எதிர்பார்க்கறது கண்டிப்பாக வந்து, இப்போ என்னோடய வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பிக் ஆர்டர்ஸு நிறைய ஆர்டர் ஓட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே பிக் ஆர்டர்ஸ் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் தான். ஸோ பிகினர்ஸும் அது மாதிரி ட்ரை பண்ண பார்ப்பாங்க பெரிய ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஆனால் எந்த ஏரியாலலாம் பெரிய ஆர்டர் அடிக்கும்னு அவங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. நிறைய பேருக்கு தெரியும், பட் ஒரு சில பேருக்குலாம் தெரியாது. ஸோ நான் லைனாக சொல்லிகிட்டே வரேன் ஏரியாவோட நேம்ஸ்லாம். ஸோ நீங்கள் அந்த ஏரியாவில் நியர்பை இருந்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடலாம். பாரிஸ், மண்ணடி, அப்புறமேட்டு இந்த சூளை, இந்த நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கும். அப்புறம் ராயப்பேட்டை, ட்ரிபிளிகேணி, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இப்படியே வரும்போது அம்பத்தூர், அந்த அம்பத்தூர்னால் அந்த பாடி, அயனம்பாக்கம், அத்திப்பட்டு, ஸோ மண்ணூர்பேட்டை இந்த மாதிரி ஏரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆர்டர்லாம் கிண்டி, ஈக்காடு தங்கல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அது அங்கேயும் ஆர்டர் நல்லா வரும். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா, மறைமலை நகர். நீங்கள் மறைமலை நகர் வீட்டாண்ட இருந்தீங்கன்னா அங்கேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு வரலாம். பட் அதுக்குன்னு போகாதீங்க, ஆர்டர் இல்லாமல் மாட்டிப்பீங்க. இந்த மறைமலை நகர், ஒரக்கூடம், ஸ்ரீபெரும்புத்தூர், இருங்காட்டுக்கோட்டை, திருமுடிவாக்கம் இந்த ஏரியா எல்லாத்துலேயுமே வந்து பெரிய பெரிய ஆர்டர்ஸு அழகாக வரும். பெரிய ஆர்டர்ஸ் மீன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து 600, 700க்கு மேலே வரைக்கும் ஆர்டர்ஸு வந்துட்டு இருக்கும். ஆனால் பெரிய ஆர்டரில் இருக்க ஒரு பெனிஃபிட்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 ஹவரில் ஒரு 600 700 எந்த ஆர்டர் எடுத்தாலும் நீங்கள் உடனே போய் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் அதில் ஒரு பெரிய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ உங்களுக்கு அந்தளவுக்கு போன உடனே ஆர்டர்லாம் உடனே கிடைக்காது அந்த மாதிரி ஏரியாலாம் எல்லாமே. ஏன்னா அந்த ஏரியாலாம் அவுட்டில் போய் மாட்டுவோம். அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் ஆர்டர் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது எல்லாமே அவுட்ரு ஏரியா, சிட்டி ஏரியா இல்லை. நீங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கேருந்து ஆர்டர் ரிட்டன் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் வந்து பெரிய ஆர்டரில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்ன ஏரியாலாம் அவாய்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் அக்செப்ட் பண்ண உடனே கஸ்டமர் லேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்சல் வந்து ரொம்ப பெரிய பார்சல் கொடுக்குறாங்க, லிமிட்டை தாண்டி கொடுக்குறாங்கன்னா கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணுறங்க. அதுவும் ஒரு
சின்ன ஆர்டரு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஆர்டருக்கு அவங்க 20-30 கிலோலாம் வச்சுருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஆர்டர்ஸு. அது மட்டும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டு இந்த லிஃப்ட்லாம் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தால் அவாய்ட் பண்ணுங்கள். அது பார்சல் கொஞ்சம் பெருசாக கொடுத்து அப்பார்ட்மெண்ட் சொன்னாங்கன்னா நீங்கள் ஆர்டர் அவங்களே கேன்சல் பண்ண சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்தால் கண்டிப்பாக ரொம்ப டைம் லேட் ஆயிரும். அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரொம்ப டிராஃபிக்கான ஏரியாவில் அந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. இந்த சின்ன ஆர்டரும் சரி, இது இப்போ சின்ன ஆர்டர் வந்து ரொம்ப டிராஃபிக்கான ஏரியாவில் எடுக்காதீங்க. எக்ஸாம்பிள் இப்போ நான் அம்பத்தூரில் ஓட்டும் போது எனக்கு அந்த டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை. இதுவே நீங்கள் பாரிஸில் அதே மாதிரி சின்ன ஆர்டர் இல்லை கோயம்பேடில் சின்ன ஆர்டர் ஓட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக டிராஃபிக் அது இதுன்னு ப்ராப்ளம், ஒன் வே இது எல்லாமே இருக்குது. இப்போ ட்ரிபிளிகேனி ராயப்பேட்டை கூட நீங்கள் ஆர்டர் இந்த ரோடு கிராஸ் பண்ணோன்னா கூட உங்களுக்கு ஒன் வேல போய் சுற்றிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதனால் வந்து உங்களுக்கு டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஏரியா சூஸ் பண்ணிக்கோங்க. ரோடு நல்லா இருக்க ரோடு, ரொம்ப டேமேஜான ரோடு, கொஞ்சம் அவுட்ரு ஏரியா அந்த மாதிரி ரோடுலாம் போய் ஆர்டர் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். எங்கே போனால் ஆர்டர் அடிக்கும், ரிட்டன் ஆர்டர் அடிக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி ஏரியாவாக எடுத்து ஆர்டர் எடுங்க. ஓகே, நான் வீடியோ எண்டில் நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி என்ன மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணலான்னு. ஸோ என்னை பொறுத்தவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, இப்போ என்னோடய ஓல்டு வீடியோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எடுத்த உடனே வந்து சிட்டியில் போயிட்டு ஒரு 4-5 ஆர்டர்லாம் ஓட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ ஓட்டிகிட்டு வரும்போதே நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணியிருப்போம். அதாவது நான் மோஸ்ட்லி எடுக்கிறது ஒரு 200+, 300+ அந்த மாதிரி ஆர்டர் தான் எடுப்பேன். ஸோ நம்ம எடுத்துகிட்டு சிட்டிக்குள்ளே போய் ஒரு தாம்பரம் சைடு, அதுக்கப்புறம் இந்த கோவிலம்பாக்கம், வேளச்சேரி அந்த மாதிரிலாம் ஒரு ஆர்டர் எடுத்தோமா போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு கடைசியாக வந்து எங்கே பெரிய ஆர்டர் வருமோ அந்த இடத்துல வந்து ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணி டைமில் ஆர்டர் எடுத்துகிட்டு கடைசியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சிட்டியில் ஓட்டுற அந்த டைம்லேயே நம்ம அழகாக 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருப்போம். ஸோ கடைசியாக வந்து ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துகிட்டு ஒரு 500 ரூபாவோ இல்லை 600 ரூபாவோ ஒரு ஆர்டர் எடுத்தால் கூட உங்களுக்கு அது நல்ல ப்ராஃபிட்டாக அமைஞ்சிரும். அந்த மாதிரி தான். இதே நம்ம எல்லாம் சிட்டிக்குள்ளே வந்து அந்த ஈவினிங் அந்த 5 to 7 வந்து நீங்கள் அந்த 2 மணி நேரத்தில் 600 ரூபாய் வந்து கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே ஏனே பண்ண முடியாது அந்த அமௌண்ட்டை. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து பெஸ்ட்டு முதல்ல ஃபுல்லாக சின்ன ஆர்டராக எடுத்து ஓட்டுங்க. சின்ன ஆர்டர் மீன்ஸு முடிஞ்ச அளவு அந்த 10 to 4 மணிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 200+ ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 4-5 ஆர்டரில் நீங்கள் 1000 ரூபாய் ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ அப்புறமேல் கடைசியாக வந்து நீங்கள் எந்த ஏரியா நீங்கள் நியர்பையில் அந்த பெரிய ஆர்டர் வர ஏரியா இருக்குதோ நீங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணி ஒரே ஒரு ஆர்டர் பெரிய ஆர்டர் எடுத்திங்கன்னா கடைசியாக ஆர்டரை முடிச்சுட்டு அழகாக வீட்டுக்கு போயிடலாம். ஈஸியாக உங்களுக்கு 1500 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும். இந்த ட்ரிக்கு தான் நான் ஃபஸ்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதுக்கப்புறம் வர நம்ம இந்த ஏப்ரல் மந்தில் 40,000 ரூபாய் சேலஞ்ச் வர சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி ட்ரிக்ஸு எந்த ஏரியாலாம் சூஸ் பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம். டெய்லியுமே ஒரு 1500 ரூபாய்க்கு மேலே கண்டினியூஸாக எப்படி நம்ம 1500 ரூபாய் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய டவுட்ஸு இல்லை எதனா டிப்ஸு இல்லை இன்னும் ஏரியாஸ் எதனா டீட்டெயில் எதாவது வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். இல்லை எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள். அந்த வீடியோவும் நான் எடுத்து நான் போடுறேன் டீட்டெயிலாக. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.